ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான கோதுமை ரவை கிச்சடி எப்படி பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கோதுமை ரவை கிச்சடி அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது, எல்லாமே மூஞ்சி சுளிப்பாங்க கோதுமை ரவையா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை ரவையை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வறுத்தெடுத்தால் போதும். அப்போ வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம வறுத்தாச்சு. கோதுமை வறுத்தெடுத்ததுக்கப்புறமா பேன் அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு வெடித்ததும் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நமக்கு வதங்கும். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்தோன்னா தெறிக்குங்கிறதுனால தான் இப்போ சேர்த்துருக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் பாதி அளவு வதங்கினோடனே கேரட் பீன்ஸ் பாருங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 சேர்த்து ஒரு 1/4 கப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும் காயெல்லாம், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக எல்லாமே நல்லா வதங்கட்டும். கேரட் பீன்ஸ் எல்லாம் பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற ஒரு பொருள் பட்டாணி. இது ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை, நம்ம பட்டாணி காஞ்ச பட்டாணி இது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை ஃப்ரோசன் பட்டாணினாலும் சேர்த்துக்கலாம். நான் இது காஞ்ச பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே கையளவு தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்க்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அப்படியே எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ பாருங்கள், ஆவியிலே காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சுட்டோம். இப்போ நம்ம ரவைக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரவை எடுத்துருக்குறோம் கோதுமை ரவை, அதுக்கு 3 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். 3 கப்பு தண்ணி, இந்த சொம்பு நிறைய எடுத்து வச்சுருந்தேன். 3 கப்பு தண்ணி பிடிக்கும் அந்த சொம்பில். இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா வெள்ளை ரவைக்கு நீங்கள் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றா போதும். இந்த கோதுமை ரவைக்கு 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா வெந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை நல்லா வேகட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். 3 மினிட்ஸ் வேக வைக்கணுன்னு இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே நல்லா வெந்துருச்சு, முக்கால்வாசி வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் அப்படியே வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும். இன்னொரு 1 மினிட் அப்படியே வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா கோதுமை ரவை ஒரு சிலருக்கு நல்லா குழையாக ஆகியிருந்தால் நல்லா பிடிக்கும், ஒரு சிலருக்கு உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும். உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இதுவே ஆறும்போது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஆனால் எனக்கு கொஞ்சம் குழையாக இருந்தால் தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில். அதனால நான் இப்படி பண்ணியிருக்கிறேன். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக, நிறைய வேண்டாம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே கடைசியாக பாருங்கள், முந்திரி நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான நல்ல அருமையான சுவையில் கோதுமை ரவா கிச்சடி நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். பொதுவாக கோதுமை ரவை அப்படின்னாலே வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது, குழந்தைகளெல்லாம் மூஞ்சி சுளிப்பாங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா டயபெட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இது தான் நீங்கள் சாப்பிடணும் நைட்டு டின்னருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.